Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரோட்டு கடை ஸ்டைல்ல நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். அரிசியை ஒரு 2-3 முறை தண்ணில நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் நல்லா தண்ணில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நாம எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா போதும். ரொம்ப அதிக நேரம்லாம் ஊற வைக்க கூடாது. அரிசி வந்து அப்புறம் உடைஞ்சிரும். ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். சாதம் வந்து வடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி. தண்ணி ஓரளவுக்கு நல்லா இப்போ காஞ்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறேன். சாதம் வந்து நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாம வெந்து வரதுக்காக எண்ணெய் சேர்க்குறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு சாதத்தை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 6 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து அரிசி எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதனால் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி அரிசியை 7 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இப்போ வெந்து வந்துருச்சு. சரியாக 7 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பாருங்கள், சாதத்தை உடைச்சா நல்லா உடையுது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அரிசியாக இல்லாமல் இருக்கும். ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கக்கூடாது. பாஸ்மதி அரிசியை தனித்தனியாக இருக்கணும். இப்போ சரியான பதத்தில் சாதம் வந்து வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 6 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா சாதம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் விட்டுற போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடணும். ஒன்றோடு ஒன்று சாதம் வந்து ஒட்டாமல் வரணும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில் நம்ம சாதத்தை எடுத்து போட்டுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதத்தை வந்து நான் வந்து வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி வடிகரண்டிலே போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போட்டு வைங்க போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடியில் இருக்கிற சாதமெல்லாம் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தண்ணியை ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நான் அப்படியே இந்த வடிகட்டிலே விட்டுட்டேன். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும். அதனால் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது சாதம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் கோஸ் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி மெல்லிசாக கூட நீங்கள் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸு வந்து நான் நல்லா மெல்லிசாக நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் இந்த சைஸில் நீங்கள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துருக்கிற காய்கறிகளை சேர்த்துடுறேன். சேர்த்துருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்து வரணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எல்லா காய்கறிகளையும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. இப்போது வதக்கின எல்லா காய்கறிகளையுமே ஒரு ஓரமாக கடாயில் தள்ளி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயில் ஒரு பக்கமாக முட்டையை வந்து நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். தீயை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம முட்டையை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த காய்கறிகளையும் முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்குறோம். சாதத்தை மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். எல்லாம் சேர்த்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் காரத்துக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ இது 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துடலாம். முட்டை காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுமே நம்ம சாதம் வந்து சேர்த்துட வேண்டியது தான். வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை நான் சேர்த்துடுறேன். நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 200 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு தான் எல்லா பொருளும் நம்ம எடுத்தோம் கரெக்டாக அளந்து. இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு கரெக்டான அளவில் வந்து நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், அப்படி இல்லைனா மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேருங்க, அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் எக் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. மிளகுத்தூள் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வீட்டில் இனிமேல் நீங்களே செஞ்சு கொடுத்துடலாம், கடையில் வாங்கி கொடுக்க வேண்டியதே இல்லை. நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.